அல் மஹ்ரூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரபதா எனும் இடத்தில் சந்தித்தேன். அப்பொழுது அவர் மீது ஒரு ஜோடி ஆடையும் மேல் மற்றும் கீழ் ஆடை கொண்ட ஒரு முழுமையான உடை மற்றும் அவருடைய அடிமையின் மீது ஒரு ஜோடி ஆடையும் அதே போன்ற ஒரு முழுமையான உடை இருந்தன. அது குறித்து நான் அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர் பின்வருமாறு பதிலளித்தார்: நான் ஒரு மனிதரை ஏசி அவருடைய தாயை சுட்டிக்காட்டி அவரை பழித்து விட்டேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அபூதரே, அவருடைய தாயை குறித்து பேசி அவரை நீ இழிவுபடுத்தினீரா? நிச்சயமாக நீர் அறியாமை கால பண்பு குடிக்கொண்டிருக்கும் ஒரு மனிதராக இருக்கிறீர். உங்கள் அடிமைகள் மற்றும் உங்கள் அதிகாரத்தின் கீழ் உள்ள பணியாளர்கள் உங்கள் சகோதரர்களாவர். அல்லாஹ் அவர்களை உங்கள் அதிகாரத்தின் கீழ் வைத்துள்ளான். ஆகவே எவருடைய அதிகாரத்தின் கீழ் அவருடைய சகோதரர் இருக்கின்றாரோ அவர் தான் உண்பதிலிருந்து அவருக்கு உண்ண கொடுக்கட்டும், தான் உடுத்துவதிலிருந்து அவருக்கும் உடுத்த கொடுக்கட்டும். அவர்களால் இயலாத வேலைகளை அவர்கள் மீது சுமத்தாதீர்கள். அவ்வாறு இயலாத வேலையை அவர்கள் மீது நீங்கள் சுமத்தினால் அவர்களுக்கு செய்ய உதவுங்கள் என்று கூறினார்கள். நூல் ஸஹீஹ் அல் புகாரி, ஹதீஸ் 30.